வாழ்க வளமுடன். அருட்திரு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற கருத்துகளில் நல்ல செயலை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதும் ஒன்று. அதில் சிறு விளக்கம். நல்ல செயல் என்ற வார்த்தை ஏன் வந்தது? தீய செயல் என்று ஒன்று இருக்கின்றது. நல்ல தீய இவை எல்லாவற்றிலும் இருக்கின்றன. இவற்றில் நல்ல செயல் என்பது என்ன? நல்ல செயல் என்பதை எது தீர்மானிக்கும்? யார் தீர்மானிப்பார்கள்? எது நிர்ணயிக்கும்? நல்ல செயல் என்பதை அதன் விளைவுதான் தீர்மானிக்கும். இன்று நீங்கள் செய்கின்ற ஒரு செயலுக்கான விளைவை காலம்தான் நிரூபித்து காட்டும். ஆக இறுதி காலத்தில் நீங்கள் செய்கின்ற செயலின் பின் விளைவுகள் என்பவை மிகச் சிறப்பானவையாக நிறைவேறக்கூடியவை என்று தீர்க்கமாக, திடமாக, உளமாற, உண்மையாக, சத்தியமாக உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற பொழுது எந்த விதமான ஐயுறவுகளும் உங்களுக்குள் இல்லாமல் அதனை தைரியமாக செய்யுங்கள். ஆனால் இன்றைய உலகம் அதனை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை என்றால் அதற்காக நெளிந்து வளைந்து குழைந்து உருகி கரைந்து அவர்களுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் கருத்துக்களையோ செயல்களையோ மாற்றிக்கொண்டு தீய செயல்களை செய்தால், அதாவது இன்று அவர்களுக்கு நன்மை என்று படக்கூடிய சில செயல்களை செய்தால் அதன் இறுதி விளைவு தீயதாக விளையும். ஆகவே அது தீய செயல் என்ற கணக்கில் தான் வைத்து கொள்ளப்படும். உங்களுடைய செயல்கள் நன்மையாக இருக்கின்ற பட்சம், 4 பேருக்கு நல்லதாக விடுகின்ற பட்சம், கண்டிப்பாக அதனை நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அந்த செயல் உருவாவதற்கான எண்ணத்தை நீங்கள் ஆராய்ந்து பிறகு செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு மட்டும் அல்லாமல் பிறருக்கும் நன்மையாக விடிந்தால், பரவலான சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் நன்மையாக விடியுமானால் அது உண்மையில் நல்ல செயல். நல்ல செயல் தீய செயல் என்பதற்கு தனியாக ஆராய்ச்சி குடுவைகள் தேவையில்லை. உங்கள் செயல்களின் வாசனையை உலகம் நுகரும். உங்கள் செயல்களின் பயன்கள் எங்கோ யாருக்கோ இல்லாதோருக்கு பசியை தீர்ப்பதாக அமையும். உங்கள் செயல்களின் நல்ல விளைவுகள் அறியாமையில் இருக்கின்ற யாருடையோ கண்களையோ திறக்கலாம். உங்களுடைய நல்ல செயல்கள் எங்கோ சோம்பேறித்தனமாக இருக்கின்ற யாருடைய சிந்தனையோ தட்டி எழுப்பி அவர்களை வாழ்வில் முன்னேறச் செய்யலாம். உங்களுடைய நல்ல செயல்கள் உங்களுக்குள் ஒரு ஆற்றலை உருவாக்குவதைப் போலவே பிறருக்கும் அந்த ஆற்றலை கடத்தி செல்லும். அவர்களுக்கும் அந்த ஆற்றலை கடத்தி சென்று அவர்களையும் ஆற்றல் உள்ளவர்களாக வளரச் செய்யும். ஆக ஒரு தனி மனிதன் மட்டுமே இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஒற்றை விதையிலிருந்து மிகப்பெரிய விருட்சம் அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகள் உருவாகி மேலும் ஆயிரக்கணக்கான விருட்சங்கள் உருவாவதற்கு காரணமாவதைப் போல ஒரு தனி மனிதனின் செயல் சிறப்பாக இருந்தால் அந்த சமுதாயமே, நாடே, ஏன் உலகமே சீர்பெறும். நமது செயல்கள் நல்லவையாக இருக்கட்டும். அதற்கு இயற்கை துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.